வணக்கம் நேயர்களே, இன்றைய நேர்முகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நேர்முகம் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருக்கும் ஆளுமை மனிதநேய மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜவாஹர்லா அவர்களுடன் தான் ஒரு நீண்ட உரையாடலை நிகழ்த்திருக்கிறோம். ஐயா வணக்கம். இப்போ சமீபத்தில் என்ன சூழல்னு உங்களுக்கு தெரியும். அதில் இப்போ நீங்களாம் ரொம்ப முக்கியமாக அதில் பங்காற்றி கொண்டு இருக்கிறீங்க இந்த மதுவிலக்கு அரசியலில். அது குறித்தும் இன்னொன்று வேறு சில அரசியல் சூழல் குறித்தும் தான் இந்த நேர்முகத்தில் நம்ம பேச இருக்கிறோம். இப்போ இந்த மதுவிலக்கு அரசியல் குறித்து இப்போ தீவிரமாக முன்னெடுக்கிறீங்க. நீங்கள் பொதுவாக இந்த சமூக ரீதியாகவும் மதுவிலக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கொள்கையாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் இப்போ தமிழகம் மாதிரி மாநிலத்தில் மதுவிலக்கு அப்படிங்கிறது ஒரு கள்ளச்சாராயங்கிற ஒரு கான்செப்ட் ஏற்கனவே இன்னும் இருக்குது. இன்னும் கூட டாஸ்மாக் இருக்கிற இடத்துலையும் கிராமங்களில் கள்ளச்சாராய சாவுகள் குறித்து இன்னும் செய்திகள் வந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இவங்க மதுவிலக்கு அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கும்போது அதுக்கு எந்த மாற்றுமே இல்லாமல் இவங்க உருவாக்கிட முடியுமா? மது இல்லாத போதை இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்கிட முடியுமா? டாஸ்மாக் இல்லாத தமிழகத்தை அவங்க உருவாக்கிடலாம். வேற ஆல்டர்னேட்டிவா இளைஞர்கள் தேடி போக மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அதுக்கு என்ன மாற்று அவங்க வச்சிருக்காங்கன்னு ஒரு கேள்வி அவங்க வைக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? 1971 வரை தமிழ்நாட்டில் மது என்றால் என்ன என்ற ஒரு நிலை இல்லாத ஒரு சூழலில் தான் முதலாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கலைஞர் அவர்களுடைய தலைமையிலான ஆட்சியில் தான் மதுக்கடைகள், சாராய கடைகள், கள்ளுக்கடைகள் எல்லாம் திறக்கப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அப்போது கண்ணியத்திற்குரிய காகிதம் இல்லத்து முகமது இஸ்மாயில் சாஹிப் அவர்களும் மூதறிஞர் ராஜாஜி அவர்களும் மது என்றால் என்னவென்று வாசம் தெரியாத, நிறம் தெரியாத தமிழகத்தில் கொண்டு போய் இதை திறக்கிறீங்களே என்று மூட சொல்லி கெஞ்சி கேட்டார்கள் என்பதெல்லாம் வரலாறு. மதுக்கடைகளை மூடிவிட்டால் கள்ள சாராயமே வந்துவிடுமே என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. எம்ஜிஆர்லாம் அந்த காரணத்தை சொல்லி தான் அது ஒரு கையாலாகாத அரசு சொல்லக்கூடிய காரணம். அரசு நினைத்தால் நிச்சயமாக எந்த ஒரு குற்றமும் இல்லாத ஒரு நிலையை, அதாவது இது போன்ற குற்றங்கள் இல்லாத நிலையை நிச்சயமாக உருவாக்க முடியும். இன்றைக்கு காவல்துறைக்கு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவிடப்படுகிறது. அதிநுட்பமான தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் எல்லாம் அவர்களுக்கு வாங்கி கொடுக்கப்படுகின்றன. அடுத்ததாக இன்னொன்றையும் நான் சொல்ல விரும்புகின்றேன். என்னவென்றால், இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சிய ஒரு ஜெனரேஷன் போய்விட்டது. கள்ளச்சாராயம் அதாவது போய்விட்டது என்று நான் சொல்லும்போது, அந்த கள்ளச்சாராய முறைமைகளை எல்லாம் அறிந்தவர்கள் வயதானவர்களாகி அது அவர்களுடைய பாரம்பரியமாக வராத ஒரு சூழல்ல மீண்டும் மறந்துருப்பாங்க. பழைய முறையில் கள்ளச்சாராயம் வருமாங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். எனவே இது ஒரு நொண்டி சாக்கு. இப்போ என்ன சொல்லுவாங்க, கள்ளச்சாராயத்தால் சாவு ஏற்படுமேன்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஒரு புள்ளி விவரத்தை குறிப்பிட விரும்புகின்றேன். உத்தரப்பிரதேசத்திலையும் முழுமையாக எல்லா மதுக்கடைகளும் திறந்திருக்கின்றது. உத்தரப்பிரதேசத்தினுடைய மக்கள் தொகை 21 கோடி. அதில் ஆண்டொன்றுக்கு மதுவினால் இறக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை 12,000. ஆனால் தமிழகத்தில் 7.5 கோடி மக்கள் வாழ்கிறோம். ஆண்டுதோறும் மதுவின் காரணமாக இறக்கக்கூடிய மக்கள் தொகை 25,000. அங்கேயும் மதுக்கடைகள் திறந்துதான் இருக்கின்றது. ஆனால் அங்கே 21 கோடி மக்களுக்கு இறக்குறவங்க வெறும் 12,000. இல்ல, அதாவது சதவீத விதத்தில் சொல்றேன். 21 கோடி மக்கள் வாழ்றாங்க, இறக்குறது 12,000 பேரு. இங்க 7.5 கோடி மக்கள் வாழ்றோம், இறக்குறவங்களுடைய தொகை 25,000. 7.5 கோடி மக்கள் தொகை எங்க இருக்கு? மும்மடங்கு நம்மளை விட அதிகமாக உள்ள உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நம்ம இறக்கக்கூடிய மக்கள் அங்கே இறக்கிறத விட 2 மடங்கு அதிகமாக இருக்கின்றது. எனவே கள்ளச்சாராயம் வாதத்திற்காக கள்ளச்சாராயம் வந்துவிடும் என்று நாம் சொன்னாலும் கூட அந்த கள்ளச்சாராயத்தை ஒதுக்கக்கூடிய, அதை அடக்கக்கூடிய வலிமை அரசுக்கு இருக்கின்றது. ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் அதை வலிமையாக அடக்காவிட்டாலும் கூட அதனால் ஏற்படக்கூடிய சாவுகளை விட இப்போது பகிரங்கமாக வீதிகளிலே விற்கப்படக்கூடிய இந்த மதுவை சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் சாவக்கூடிய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கின்றது. எனவே மதுக்கடைகளை மூடுவதுதான் ஒரு வளமான, வலிமையான, சுகாதாரமான தமிழகம் உருவாவதற்கு வழிவகுக்கும். இப்போ உங்க அதிமுக நண்பர்கள் பேசுறதுலாம் நீங்க கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு புதுசாக சொல்ல அவங்க என்ன சொல்றாங்க, இதனால் பெரும்பாலும் உழைக்கும் மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. மதுக்கடைகளை மூடிவிட்டால் அவங்க வேற ஆல்டர்னேட்டிவ் தேடுறதும் கண் பார்வை போறது வேற மாதிரி விஷயங்கள்லாம் வருங்க. இதனால இதை நீங்க சொல்றீங்க, பட் அதெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப விபரீதமாகும். இன்னைக்கு போராடுறவங்களே நாளைக்கு இதுக்கெல்லாம் அரசு பதில் சொல்லாதான்னு கேள்வி கேட்பீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இன்னைக்கு அவங்க அந்த போராட்டத்தை வேற மாதிரி பாக்குறாங்க. அவங்க சொன்னது இன்னைக்கு இவங்க கேட்டு இப்படி போராடுறாங்க, நாங்க மூணு அதனால வேறு விதமான விபரீதங்கள் வரும்
அதெல்லாம் வந்துச்சு, அதெல்லாம் பார்த்து தான் மதுவிலக்கு கொண்டு வந்து ரத்தாச்சு. அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சுன்னா இப்போ போராடுறவங்களே இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறது அரசுன்னு இவங்களே இப்போ போராடுவாங்க அப்படிங்கிற வார்த்தை. இன்னைக்கு போராடக்கூடியவர்கள் வரும் அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல. இந்த போராட்டம் தியாகி சசி பெருமாள் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அது வீரியம் பெற்றிருக்கின்றது என்பதில் மாற்று கருத்து அல்ல. ஆனால் அதற்கு பிறகு நடக்கக்கூடிய போராட்டம் அல்ல. தமிழகத்திலே தொடர்ச்சியாக ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு நகர்ப்புறத்திலும், குறிப்பாக சென்னையிலும் கூட தான், ஆனால் சென்னையை விட அதிகமாக கிராமப்புறங்களில் மற்ற மாவட்டங்களில் தன்னெழுச்சியுடன் இந்த போராட்டத்தை நடத்துகிறார்கள். இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தக்கூடியவர்களில் பெரும்பகுதியினர் பெண்களாக தான் இருக்கின்றார்கள். நான் ஒரு உதாரணத்தை சொல்கின்றேன். என்னுடைய ராமநாதபுரம் தொகுதியில் மீனவர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதியில் கஷ்டப்பட்டு கடலுக்கு போகின்றார்கள் தொழிலாளர்கள். மீன் பிடித்து வரக்கூடிய அவங்க பல கஷ்டங்களை அனுபவிக்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்படுவது, அடிப்பது, உதைப்பது எல்லாம் மீறி அவர்கள் வரும்போது வரக்கூடிய அந்த பணம் நேரடியாக வீட்டுக்கு போகின்றதா என்றால் நிச்சயமாக பாதியோ முக்காவாசியோ வீட்டுக்கு போறதில்ல, டாஸ்மாக். அந்த மாதிரி உழைக்கும் மக்கள் வந்து கள்ளச்சாராயத்துக்கு இன்னும் எளிமையா பழிவாங்கல்ல. மிடில் கிளாஸ் இல்ல, கள்ளச்சாராயம்ங்கிறது ஒரு டிட்டரண்டாக தான் இருக்கும். அதுக்கு தேடி போகணும், மறைமுகமாக போகணும், ஒரு அச்சத்துடன். இந்த மாதிரி உழைக்கும் மக்கள் தானே அந்த மலிவா கிடைக்கிறத நோக்கி போவாங்க. மிடில் கிளாஸ் கூட தப்பிச்சுக்குவாங்க. இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்படி போறதை விட இப்ப வந்து இந்த காசு வீட்டுக்கு போகாததுனால இவங்க சொல்றாங்க இல்லையா, இவங்க பாதிப்பாங்கன்னு. உழைப்பதற்கு அவனுக்கு தொடர்ச்சியாக ஆற்றல் இருந்தால் தானே உழைக்க முடியும். அவனுடைய உழைப்பு உறிஞ்சப்படுகிறது. அவனுடைய குடும்பத்தினர் பசியோடு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. இவங்க இப்படி சொல்லக்கூடிய கட்சியினர்களுக்கு நான் பார்த்து சொல்றேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடியில அண்ணாவினுடைய படம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அண்ணாவளியின் வழியில் வரக்கூடிய நிறுவனரே அண்ணாதான். 1967 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக கொடுத்த வாக்குறுதி படியரிசி 3 ரூபாய்க்கு தருவோம் என்று. ஆட்சிக்கு வருகிறார்கள், அதை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழல். அதிகாரிகள் சொல்கின்றார்கள், நாம் மதுக்கடைகளை திறந்து விட்டால் அரசுக்கு வருவாய் வரும், அதனால நம்ம இந்த படியரிசி திட்டத்தை அழகாக நிறைவேற்றலாம் என்று சொல்லும்போது, அண்ணா அவர்களே சென்னையில் ஒரு மதுவிலக்கு மாநாடு அகில இந்திய அளவில் 1968 நடக்குது. அப்போது அவர் ஆற்றிய உரையிலேயே என்ன சொல்றாருன்னா, இந்த அதிகாரிகள் சொல்லும்போது ஒரு தருணம் எனக்கு ஒரு கிளுகிழுப்பு வந்ததுதான். ஆனால் மறுதனம் நான் பார்க்கின்றேன், இந்த படியரிசியை கொடுக்கும்போது இந்த அரிசியை வாங்கி வீட்டில் கொண்டு போய் சமைச்சு அதை சோறாக்குவதற்கு வீட்டில் அடுப்பு எரியணும். அந்த அடுப்பு எரியாத அந்த பெண்களுடைய கண்ணீரும் கொடூரமும் தான் என்னுடைய நெஞ்சில் இருக்கின்றது. எனவே நான் மதுவிலக்கை ஒருபோதும், மதுக்கடைகளை ஒருபோதும் திறக்க மாட்டேன் என்ற ஒரு கொள்கை. கள்ளச்சாராயம் கிடையாது 67, 68 பெரிய அளவில் கிடையாது. கள்ளச்சாராயம் வந்ததே இந்த மதுக்கடைகளை இவங்க திறந்த பிறகு, அதுக்கு பிறகு மூடின பிறகுதான் அந்த ஒரு நிலை ஏற்பட்டது என்பதை பார்க்கின்றோம். எனவே அண்ணாவுடைய வழியில ஆட்சி செய்கின்றோம்னு சொல்லக்கூடியவர்கள் இது போன்ற நொண்டி காரணங்களை சொல்வது ஏற்புடையதல்ல. அது அரசாங்கம் இதை நிறுத்தினால் குடிகாரர்கள் உடனடியாக நிறுத்த முடியாது, அவர்கள் மனநோயாளியாக போயிடுவாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. மறுவாழ்வு மையங்களை வைத்து அவர்களுக்கு சிகிச்சை. போதுமான மறுவாழ்வு மையங்கள் இருக்கா தமிழ்நாட்டில்? போதுமான அளவுக்கு இப்போதைக்கு இல்லை. அதில் வேடிக்கை என்னன்னா, நான் 2013 சட்டமன்றத்தில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறையினுடைய மானிய கோரிக்கையின் போது நீண்ட நேரம் மதுவிலக்கினுடைய அவசியத்தை பற்றி பேசினேன். அமைச்சர் பதில் சொல்லிக் கொண்டே இருந்தார். அதில் ஒரு விஷயம் என்னன்னா, அந்த 2012-13 அரசுக்கு மதுவினால் வரக்கூடிய வருவாய் சுமார் 21,000 கோடி ரூபாய். இந்த மதுவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்வதற்காக வேண்டி அரசு 1 கோடி ரூபாய் செலவு செய்யப்படுகிறது என்று இந்த கொள்கை குறிப்பில் கூட குறிப்பிடப்பட்டிருந்தது. அப்போ நான் கேட்டேன், மாண்புமிகு அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் அவர்களிடம் கேட்டேன், 21,000 கோடி ரூபாய் மதுவினால வருத, இந்த மதுவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்வதற்காக 1 கோடி ரூபாய் செலவு பண்ணுறீங்களே, இது போதுமா? குறைஞ்சது வர்ற வருவாயில் ஒரு 10% இந்த பிரச்சாரம், இந்த மறுவாழ்வு மையங்கள் இதுக்காக வேண்டி அரசு பயன்படுத்தலாமே என்று சொல்லும்போது அவர் என்ன சொன்னார்னா, இது வெறுமனே எஸ்ஏ காம்படிஷன், கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, இதுக்காக வேண்டி பரிசு கொடுக்கறதுக்கு தான் இந்த தொகை என்று சொல்லி இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கை மது ஒழிப்பதான்னு பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. எனவே அரசு வருவாய் மட்டும் பார்க்கிறது, அதனுடைய தீய விளைவுகளை
கவனிக்கலங்கிறதா உண்மையான இல்ல. இப்ப 73ல ஒரு கொண்டு வந்த கருணாநிதி அவர்களே மதுவிலக்கு கொண்டு வந்தாரு. ஆமா. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்து பெற்ற தாயின் மீது ஆணை கண்டிப்பாக நான் திறக்க மாட்டேன்னு சொல்லி 81ல அவரும் கள்ளுக்கடை, 82ல அவரும் சாராய கடை திறந்தாரு. அதற்கப்புறம் கருணாநிதி கொண்டு வந்த மலிவு விலை மதுக்கடைகளை மூடுவேன் என்று சொல்லிதான் முதன்முறையாக ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஆட்சிக்கு வந்தாங்க. அவங்களாலையும் முழுசா மதுவிலக்கு அமல்படுத்த முடியல, உடனே கொண்டு வந்துட்டாங்க. இப்ப நம்ம இப்ப உள்ள திமுக அதிமுகங்கிறத மறந்துட்டு எந்த அரசுமே எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா இவங்க எல்லாரும் மாறி மாறி இதை கொண்டு வந்து தோத்து போயிருக்காங்கன்னு சொல்லலாமா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? 73ல நடந்திருக்கு, 81ல மதுவிலக்கு நடந்திருக்கு, 91 3 முறை வந்து ஒரு வருடம் கூட தாக்கு பிடிக்க முடியல. அப்ப இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு சூழல் விடுங்க, 40 வருஷமா அதே சூழல் தான் இருக்கா மதுவிலக்கு அமல்படுத்த முடியாம? இல்ல, இதுல பல உண்மைகளை நான் வெளிப்படையாகவே பேச விரும்புகிறேன். இந்த மதுவினால் வரக்கூடிய வருமானம் வெறுமனே அரசாங்கம் கஜானாவுக்கு வரக்கூடிய வருமானம் மட்டுமல்ல, அதுதான் பரவலாக சொல்லப்படுகிறது. இந்த மதுவை தயாரிக்கக்கூடிய ஆலைகளை யார் நடத்துகிறார்கள்? இந்த இரு கட்சியை 2009 பிறகு தானே சொல்றாங்க. இப்போ உள்ள நிலைய சொல்றேன். இந்த 2 கட்சிகளை சார்ந்தவர்கள் தான் நடத்துகிறார்கள். அது ஒரு வருவாய். இது மட்டும் இல்லாம எந்த கட்சி, அது திமுக அதிமுக நான் பிரித்து பார்க்கவில்லை, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் கீழே இருக்கிற அடிமட்ட கிளை செயலாளரிலிருந்து மேல் வரைக்கும் அவர்களுக்கு ஒரு பங்களிப்பு இந்த கடைகளிலிருந்து போகின்றது என்பதுதான் யதார்த்தமான நிலை. உதாரணமாக பார் நடத்தினா, ஒரு பகுதியில் ஒரு பார் நடத்தினா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் என்று சொல்லப்படக்கூடிய அனைவர்களுக்குமே ஒரு பங்களிப்பு போகுது. எனவே இது ஒரு பெரிய வருவாய். இந்த வருவாயை நாம் ஏன் இழக்க வேண்டும்ங்கிறது தான் அவர்களுடைய நோக்கங்கிறத நான் தெளிவாகவே வெளிப்படையாகவே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இஃப் தெர் இஸ் எ வில் தேர் வில் பி எ வே. நிச்சயமாக மனதில் உறுதி இருந்தால் வழி தானாகவே பிறக்கும். அந்த மன உறுதி இல்லாததுதான் இத்தனைக்கும் காரணம். மதுவிலக்கு தமிழகத்தில் மதுக்கடைகளை பூட்டிய பிறகும் கூட இதைவிட பன்மடங்கு அதிகமாக வருவாய் வரக்கூடிய ஏராளமான வழிகள் இருக்கின்றது. உதாரணமாக நான் சொல்ல வேண்டுமென்றால், தகவல் உரிமை சட்டத்தின் கீழே கேட்கப்பட்ட ஒரு தகவலில் கீழையூர், ஈமாலப்பட்டி மற்றும் செமிலிப்பட்டியில் மதுரை மாவட்டம் உள்ள கிரானைட் சுரங்கங்களில் இருந்து மட்டும் 16,338 கோடி ரூபாய் தமிழக அரசுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு ஒரு தகவல் மிக தெளிவாக தெரிகின்றது. அப்போ இதையெல்லாம் முறைப்படுத்தினால் நிச்சயமாக இந்த மதுவால் வரக்கூடிய வருமானத்தை விட அதிகமான வருவாய் அரசுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த மதுவுக்கு அடிமையப்பட்ட இவர்களுக்கெல்லாம் சிறப்பான மறுவாழ்வு சிகிச்சை முகாம்களை அந்தந்த ஆரம்ப சுகாதார நிலையங்களோடு இணைத்து செயல்பட்டால் நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான தமிழகத்தை நாம் உருவாக்க முடியும். இப்புள்ள மாற்று நீங்க சொல்றது சரி. இந்த மதுவிலக்குக்கு எதிராக அரசு மட்டும் இல்ல, சில பேர் என்ன சொல்றாங்க, இல்லைங்க இது ஒரு சாத்தியம் இல்லாத, எம்ஜிஆரே கொண்டு வர முடியல, அவரே ஒரு 3 வருஷத்துக்கு மேல 77ல வந்தாரு, 4 வருடத்துக்கு மேல அது கருணாநிதி கொண்டு வந்த மதுவிலக்கு தான் அமல்படுத்திக்கிட்டு இருந்தாரு, அதை கூட அவரால் தொடர்ந்து செய்ய முடியல. கள்ளுக்கடை, சாராய கடை எல்லாத்தையும் நிதிநிலை காரணம் காட்டி தான் அவர் திறந்தாரு. அப்புறம் கள்ளச்சாராய சாவுகள் பேப்பர்ல தொடர்ந்து வந்தோன்னா வேற வழி இல்லாம நான் திறக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான தொடர்ந்தாரு. நீங்க இப்ப சொல்ற ரீசன் இப்ப உள்ள எம்ஜிஆர் கருணாநிதி ஜெயலலிதாக்கு ஓகேவா இருக்கலாம், எம்ஜிஆராலேயே ஏன் முடியல? இல்ல அதுவும் காரணம். அவரே என்ன சொல்லியிருக்காரு, வருவாய்ங்கிறதான வருவாய் சொல்றாங்க, கள்ளச்சாராய சாவு ரெண்டு. கள்ளச்சாராய சாவுகள்னு சொல்றதே நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். கள்ளச்சாராய சாவுகள் அவருடைய ஆட்சியின் போது 2 இடங்களில் மிகப்பெரிய அளவில் நடந்தது என்பது உண்மை. ஆனால் அதில் இறந்து போனவர்கள் சில 100 பேர். ஆனால் இந்த மதுவினால் அடிமைப்பட்டு சீரழியக்கூடிய குடும்பங்களுடைய எண்ணிக்கை என்ன? வாழ்வாதாரத்தை இழக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை என்ன? மதுவை குடித்து நடக்கக்கூடிய விபத்துகளிலே இறந்து போவர்களுடைய எண்ணிக்கை என்ன? மதுவை குடித்துவிட்டு நடைபெறக்கூடிய கொலை, கொள்ளை, பாலியல் பலாத்காரம், இதுக்கு ஆட்படக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை என்ன? ஆக கணக்கை தெளிவாக ஒரு பேலன்ஸ் ஷீட் மாதிரி போட்டால் நீங்கள் நிச்சயமாக இந்த கள்ளச்சாராயத்தினால இவ்வளோ சாவுன்னா அதை விட அதிகமான இழப்பு, அதை விட அதிகமான சீரழிவு மக்களுக்கு இந்த மதுவினால் ஏற்படுகிறதுங்கிறத தெளிவாக நிரூபிக்க முடியும். அதனால தான் சொன்ன அரசாங்கம் இப்போ நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கூட தொலைநோக்கு திட்டம் 2023ன்னு போட்டுக்கிறாங்க. அப்போ நான் சட்டமன்றத்திலே கேட்டேன்,
2023 தொலைநோக்கு திட்டம் போட்டிருக்கும் போது நம்முடைய வளரும் தலைமுறையிலான இளைஞர்கள் டாஸ்மாக் கடையில் கொண்டு நிற்க வச்சா எப்படி வளமான தமிழகத்தை அமைக்க முடியும்? இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய யதார்த்த நிலை என்னன்னா, ஒரு டாஸ்மாக் ஊழியரிடம் பேசி கொண்டிருந்தேன். ஒரு 15-16 வயது பையன் கடைக்கு வந்து எனக்கு மது கேட்குறான். ஏய், உனக்கு வயசு வரலப்பா, கொடுக்க முடியாதுன்னா நீ கொடுக்குறியா இல்லை உன் மேனேஜருக்கு நான் புகார் தெரிவிக்கவான்னு கேட்க. சட்டப்படி தப்பாச்சே, 16 வயசு பையன் கொடுக்க முடியாது. சட்டப்படி இல்ல, சிறுவனுக்கு கிடையாதுங்கிறது உண்மை. ஆனா சிறுவர்களுடைய மனநிலை என்ன எப்படி இருக்குங்கிறத நான் சொல்ல. அரசு நம்ம பக்கம் சாதகமா இருக்குன்னு நினைக்கிறேன். அரசு நம்ம பக்கம் சாதகமா இருக்கு. ஏன்னா இவங்க பிரான்ச் மேனேஜர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொன்னா அவன் பேப்பர்ல படிக்கிறான் டாஸ்மாக்கு ஒவ்வொரு மாசம் இவ்வளவு டார்கெட் வச்சிருக்காங்கன்னு. அந்த டார்கெட்டை வந்து இலக்கை அடைய விடாமல் இந்த ஊழியர் வந்து உங்களுக்கு எதிராகவே செயல்படுறாருன்னு புகார் தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு தான் 10 வயசு 7-8 வயசு பசங்க, அதோட கீழே உள்ள பசங்களே செல்போன்களை நல்லா கேட்கறாங்க. பெரியவங்க செய்யற தப்பு அது உண்மை. அதுக்கு நான் சொல்ல வரல. மனப்போக்கு இந்த அளவுக்கு இருக்கும்போது நிச்சயமாக வந்து அரசாங்கத்துக்கு மன வலிமை வேண்டும். அந்த மன வலிமை வந்தால் நிச்சயமாக இதை வந்து ஒழிக்க முடியும். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து மது விலக்கு என்பது தமிழ்நாடு இந்தியாங்கிறது மட்டும் இல்ல, உலக அளவில் பல கம்யூனிஸ்ட் நாடுகள் கூட, கியூபா போன்ற நாடுகளை கூட கொண்டு வந்து தோற்று போன ஒரு ஸ்கீம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. அது உண்மையா? மது விலக்கு வேற எங்க வெற்றிகரமா போயிருக்கு? நீங்க பல நாடுகளில் வந்து மது விலக்கு வெற்றிகரமாக இருக்கின்றது. உதாரணமாக நீங்க சொல்லணும்னா அரபு நாடுகள்ல, முஸ்லீம் நாடுகள்ல இல்ல, அது மார்க்க அடிப்படையிலேயே நான் அந்த ஆர்குமெண்ட்டுக்கு போகல. நான் பொதுவாக நீங்க கேட்டதுனால நம்ம உலகத்துக்கு போவேன்னா இந்தியாவுக்கே வந்துடும். உதாரணமாக நான் இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று சுற்றுப்பயணம் செஞ்சவன். உத்தரப்பிரதேசத்துக்கு சமீபத்தில் கூட சென்ற ஆண்டு கூட நான் சென்றிருந்தேன். அங்கே போய் இந்த நம்ம தேடலை, நம்ம அங்கே பரவலாக நான் முசஃபர் நகர், ராம்பூர், லக்னோ என்று பல ஊர்களுக்கு போகும்போது மதுக்கடைகள் என்று எதுவுமே நம்முடைய பார்வையில் படுவதில்லை. முதலாவதாக ஒன்று. இரண்டாவதாக, மதுவை குடித்துவிட்டு நம்முடைய தமிழகத்தினுடைய சாலையில படுத்து கிடக்கிறான் பாருங்க தமிழன். இந்த மாதிரியான ஒரு நிலையை வேற இந்தியாவினுடைய எந்த மாநிலத்திலையும் நான் பார்க்கவில்லை. பல்வேறு அரசியல் கட்சிகளினுடைய பேரணிகளை டெல்லியில் நடக்கிறது, மற்றதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அங்கே வந்து மதுவை அருந்திவிட்டு போராட்டங்கள் ரொம்ப வீரியமாக நடக்கும், போலீஸ்காரங்களோட தள்ளு முள்ளெல்லாம் இருப்பாங்க. ஆனால் எல்லாம் நிதானமான நிலையில் இருப்பாங்களே தவிர, இங்கே தமிழ்நாட்டில் ஒரு கட்சியினுடைய பேரணியிலையோ அல்லது வேற ஒரு நிகழ்ச்சியிலோ நம்ம போனாலே வாட அடிக்கக்கூடிய ஒரு நிலையிலையோ. அங்கே மது விலக்கு இல்லைல்ல, அல்ல, மதுக்கடைகள் திறந்து இருக்கக்கூடிய ஒரு அந்த மாநிலங்கள்ல எதுக்காக சொல்ல வரேன்னா, இவ்வளவும் அதாவது வீதியில படுத்து கிடக்கிறது இல்ல, மதுக்கடை எங்க இருக்குங்கிறது தெரியுதில்ல, அல்ல அரசியல் கட்சிகளுடைய பேரணிகள்ல நிகழ்வுகளில் பங்கு கொள்றவங்க தண்ணி அடிச்சுட்டு கலாட்டா பண்றது இல்லை. இது எல்லாம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் பார்க்க முடிகிறது. நம்ம மற்ற மாநிலங்களை பார்க்க வேண்டாம். கேரளாவில் நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சுமார் 700 சொச்சம் பார்கள், தனியார் நடத்திய பார்கள் அனைத்தும் மூடப்பட்டு விட்டது. 10 விழுக்காடு அரசு கள்ளுக்கடைகள், மதுக்கடைகள் மூடப்படும் என்று ஒரு அறிவிப்பு கூட பாத்தீங்கன்னா படிப்படியான மது விலக்கு தான். ஓகே, அதாவது இப்ப போராட்டக்காரர்கள் நீங்க பரிபூர்ண மது விலக்குல இல்ல. நாங்க எப்போதுமே டிமாண்ட் வந்து பெரிய அளவில் தான் டிமாண்ட் வைக்க வேண்டும். அதுதான் எங்கள் லட்சியம், குறிக்கோள். அதுல மாற்று சிந்தனை இல்லை. ஆனால் எதற்குமே அரசு வாய் திறக்கவே இல்லையே. என்ன உங்க பாலிசி? இந்த அரசாங்கத்தினுடைய இது என்ன? நேரத்தை குறைக்கின்றீர்களா அல்லது டாஸ்மாக் கடைகளுடைய எண்ணிக்கையை குறைக்கின்றீர்களா? ஏதாவது ஒரு திட்டத்தை வந்து அவங்க இந்த அளவுக்கு இது வந்து அரசியல் கட்சிகளை தாண்டி மக்கள் போராட்டமாக மாறிவிட்டது. அதான் யதார்த்தமான சூழல். இது தவறாக பல விவாதங்கள். அது அதிமுக அரசு தெளிவா சொல்லுது. போராடுகின்ற கட்சி பேர்ல எல்லா கட்சிகளும் சேர்ந்துதான் மாணவர்களை தூண்டி விடுறாங்க. இன்னைக்கு கூட SFI, இந்த டைஃபி போன்ற மாணவர் அமைப்புகள், இந்த CPM, அந்த உள்ள எல்லா அமைப்புகளும் சேர்ந்துதானே ஒழிய அரசியல் இயக்கங்கள் பின்னாடி இல்லாம மாணவர்களா போராடலாங்க. இந்த அரசியல் இயக்கங்கள் தான் போய் சந்திச்சு மாணவர்களை தூண்டி விடுறாங்கன்னு தான் அதிமுக சொல்லுது. அது மிக தவறான கருத்து. சரி, அது இப்போ அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம புள்ளிவிவரம் எடுப்போமா? தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள்ல, எத்தனை ஊர்கள்ல, எத்தனை ஊராட்சிகள்ல, எத்தனை நகராட்சிகள்ல கட்சிகள் இல்லாம, அரசியல் கட்சிகள் இல்லாம சாதாரண அந்த உள்ளூர் மக்கள் எங்க ஊர் பக்கம் டாஸ்மாக் கடை இருக்கக்கூடாது, பெண்களே மாணவர்கள் எல்லாருமே அந்த போராட்டத்தை நடத்திருக்காங்களே. அதாவது இன்னொன்றையும் சொல்ல விரும்புகிறேன்.
உயர்நீதிமன்றம் சுமார் 500 நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்று உத்தரவிடுகிறது. நீதிமன்றத்துக்கு தலைவணங்க வேண்டிய தமிழக அரசு 500 சொச்சம் நெடுஞ்சாலைகளில் இருந்த மதுக்கடைகளை மூடிவிட்டதாக அறிவிக்கின்றது. ஆனால் யதார்த்தமான நிலை என்ன தெரியுமா? அதாவது அந்த நெடுஞ்சாலையில் கடையினுடைய முகப்பு இருந்திருக்கும், அந்த முகப்பு மூடியாச்சு. ஆனால் பின்னாடி கடை திறந்துருக்கு. வேற எங்கேயும் போவேனா? இப்போ நம்ம தாம்பரத்தில் நுழைங்க, அங்கேயே நான் காட்ட முடியும். ராமநாதபுரத்துக்கு வாங்க, ராமநாதபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் மதுரை மூடுற மாதிரி கணக்கு கடைக்கு வாச பின்னாடி இருக்கு. எனவே அரசு ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட், அதாவது மக்களுடைய நல்வாழ்வை விரும்பக்கூடிய அரசு செய்யக்கூடிய வேலை இது அல்ல. நிச்சயமாக முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, பக்கத்து மாநிலங்களில் எல்லாம் மதுக்கடைகள் திறந்திருக்கு, நம்ம மட்டும் எப்படி மூட முடியும்னு கேட்டாங்க. நான் கேட்குறேன், இதே ஜெயலலிதா அரசாங்கம் தான் ஒரு காலகட்டத்தில் லாட்ரியை ஒரு நொடி பொழுதுல தடை செஞ்சாங்க. கர்நாடகத்தில் லாட்ரி இருக்கு, ஆந்திராவில் இருக்கு, பாண்டிச்சேரியில் இருக்கு, கேரளாவில் இருக்கு. அதை மட்டும் ஏன் இப்போ கள்ள லாட்ரி இல்லையா? கள்ள லாட்ரி இருக்கு தமிழ்நாட்டில். ஆனால் லாட்ரியை தடை செஞ்சதுனால சூதாட்டத்தினுடைய அந்த குடும்பிடியிலிருந்து பல பேரை அதிமுக அரசு காப்பாற்றி இருக்கு, பாராட்டுகிறோம். பான்பராக்க இந்த ஆட்சியில பண்ணாங்க, பக்கத்து மாநிலங்கள்லாம் இருக்கு. நான் இதே கேள்வி கேட்டேன், இதெல்லாம் செஞ்சிருக்கீங்களே, மதுவுக்கு மட்டும் பக்கத்துல இருக்குன்னு ஏன் சொல்றீங்க? முன்மாதிரியா இருங்க அப்படின்னு. ஆமா. இப்ப இன்னொரு விஷயம் சசி பெருமாள் மரணம் குறித்து பல்வேறு விஷயங்கள் வந்தது. ஈவி கேஸ் போன்றவர்கள்லாம் இது அரசே செய்த கொலை தான், தற்கொலைலாம் நாங்கள் எடுத்துக்க முடியாதுங்க மாதிரி அந்த மாதிரியான குற்றச்சாட்டுலாம் முன் வச்சாங்க. கவர்மெண்ட் இந்த விஷயத்துல என்ன சொல்லுதுன்னா, சசிகலாவோட கோரிக்கை நியாயமா இருக்கட்டும், அவர் தியாகியா இருக்கட்டும், காந்தியவாதியா இருக்கட்டும், ஒரு காந்தியவாதி என்பவர் இப்படிதான் நான் செத்து போயிருவேன், தீ குளிச்சு கொள்வேன், செல்போன் கோபுரத்தில் ஏறுவேன், இது ஒரு நல்ல வடிவமா? இதுதான் காந்தியவாதி. காந்தி என்னைக்கா இந்த மாதிரி வடிவங்களை சொல்லி தந்திருக்கிறாரா? நீங்க அரசுக்கு உட்பட்டு தானே போராடணும், உண்ணாநிலை இருங்க, போராட்டம் பண்ணுங்க. போய் இத்தனை மணி நேரத்துக்குள்ள மூடலைன்னா நான் செத்து போயிருவேன், குதிச்சிருவேன்னு சொல்றது இதுதான் ஒரு 60 வயது முதியவர் நடந்து கொள்கிற விதமா? இது அரசியல் கட்சிகளும் சேர்ந்து குளோரிஃபை பண்றாங்கிறது அதிமுக வாதமா இருக்கு. நீங்க அந்த வடிவத்தை ஏத்துக்கிறீங்களா? முதலாவதாக சசி பெருமாள் அவர்களை, தியாகி சசி பெருமாள் அவர்களை பற்றி விமர்சிப்பதற்கு இந்த அரசுக்கு அருகதையே இல்லை என்று சொல்வேன். உண்ணாவிரதம் இருக்கலாமான்னு கேட்குறாங்கல்ல, அவர் உண்ணாவிரதம் இருப்பதற்கு 2013 அனுமதி கேட்கிறார். காந்தியடிகள் பிறந்த ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி நான் காந்தியடிகள் சிலைக்கு அருகில் உண்ணாவிரதம் இருப்பேன். காந்தியடிகள் எந்த கொள்கையை உயிர் மூச்சாக கொண்டிருந்தாரோ அதே மதுவை வலியுறுத்தி தான் அவர் உண்ணாவிரதத்துக்கு அனுமதி கேட்கின்றார். அனுமதி அளித்திருக்கலாமா? அனுமதி அளித்திருக்கலாம். அங்கே இருந்தவர்களை குண்டு கட்டாக தூக்கி கொண்டு போய் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சேர்த்தீங்க. அங்கேயும் தொடர்ந்தார், என்ன செஞ்சாலும் முடியல. கடைசியில் நீங்கள் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு மயிலாப்பூரில் ஒரு தனியார் இடத்துல அந்த உண்ணாநிலை போராட்டத்தை தொடர்ந்தார். 34 நாட்கள் தொடர்ந்தார். என்ன செஞ்சிச்சு இந்த அரசு? எங்களை போன்றவர்கள் கடைசியில் நானும் திரு குமரி அனந்தனும் அவர்களும் நேரடியாக அவரை சந்தித்து, உங்களை போன்றவர்கள் நாட்டுக்கு தேவை, நீங்கள் செய்த இந்த போராட்டத்தின் காரணமாக மக்கள் மத்தியில் இது ஒரு நல்ல எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது, தயவுசெய்து முடித்து கொள்ளுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்த பிறகு அவர் முடித்து கொண்டார். மதுவிலக்கு தொடர்பாக நான் அமைச்சரை பார்த்து மனு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். வெறுமன மனுவை கொண்டு போய் அமைச்சர்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒரு குடிமகன்கிற முறையில், ஒரு காந்தியவாதிங்கிற முறையில் அனுமதி அளித்தார்களா? இந்த குறிப்பிட்ட உண்ணாமலை கடையில் உள்ள அந்த மதுக்கடையை மூட வேண்டும் என்று 2 முறை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் இவர் என்ன காந்தியவாதின்னு சொல்கிறவங்களுக்கு நான் கேட்குறேன், உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் மறு வினாதியே அந்த கடையை மூட வேண்டும் அல்லவா? மாற்று கடை பார்க்கணும்னு சொல்றது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் இல்லையா? நீதிமன்றம் அவமதிப்பு. இதை ஒரு அரசு செய்யலாமா? அந்த இடத்துல அந்த உண்ணாமலை கடை போராட்டத்திற்காக பலமுறை அவர் போராடி இருக்கிறார், எச்சரித்திருக்கிறார். எச்சரித்த பிறகும் அவர் செல்போன் டவரில் ஏறும்போது
அதை தடுப்பதற்கு ஏன் காவல்துறை முன்வரவில்லை? அவங்க என்ன சொல்றாங்க, காவல்துறை தரப்புல நாங்க அவரை காப்பாற்ற போன பொதுமக்கள்லாம் நீங்க கோரிக்கையை நிறைவேற்றிட்டு பாருங்க, அவங்க தாங்க தடுத்தாங்க 5 மணி நேரமா காவல்துறை அரசும் சொல்லுது. அது ஒருவர் செல்போன்ல ஏறுறது உயிருக்கு ஆபத்தானது அப்படிங்கிற ஒரு நிலையில அவங்களுடைய ஆர்குமெண்டே, அவர்களுடைய வாதத்தையே நான் உண்மை என்று ஏற்றுக்கொண்டாலும் கூட 5 மணி நேரம் நிக்கிறார அந்த மாவட்ட எஸ்பி என்ன செஞ்சு கொண்டிருந்தார்? ஒரு மணி நேரம் ஆன உடனே அவரை மீட்பதற்கான வேலையை செய்ய வேண்டாமா? இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாதா? இன்னைக்கு பச்சை பெண் கல்லூரிக்கு அருகில் இருக்கக்கூடிய மதுக்கடையை மூட வேண்டும் என்று கோரிக்கையை விடுத்த மாணவிகளை துவம்சம் பண்ணி நீங்க சிறைப்படுத்தீங்களே, அது செய்யக்கூடாதா? அப்போ ஒரு உயிரை காப்பாத்திருக்க முடியுமே. அவருடைய மரணம் குறித்து உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி தலைமையில விசாரணை நடத்தி உண்மைகள் வெளிவர வேண்டும். சசி பெருமாள் அவர்களை விமர்சிப்பதற்கு இந்த அரசுக்கு எந்த விதமான யோகியதும் இல்லை. இப்ப இந்த விஷயத்த ஆளும் கட்சி அதிக லெவலில் இப்ப பரப்புரை செய்யறாங்க. இப்ப டாஸ்மாக் ஊழியர் ஒருவர் அதுல இறந்துட்டார், ஒரு பெட்ரோல் குண்டு வீச்சு அப்படின்னு. அதாவது அவங்க சொல்றாங்க, பாத்தீங்களா, அவங்க வன்முறை செய்யறாங்க. அதாவது இவங்களோட நோக்கம் அதிமுக டார்கெட் பண்றதானே ஒழிய பெரிய இது கிடையாதுங்கிறாங்க. இந்த டாஸ்மாக் ஊழியர் இறந்தது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி நடந்துச்சுன்னு நீங்க பாக்குறீங்க? அதாவது இந்த ஒரு போராட்டத்தை நடத்தும் போது, இப்போ உதாரணமாக தமிழகத்திலேயே பல்வேறு கடையடைப்புகள் போராட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் நாங்கள் 3 கட்சி, மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், மனிதநேய மக்கள் கட்சி, நாங்கள் கூட்டாக இந்த போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்த போது வெறுமனே கடைகள் மட்டும்தான் அடைக்கப்பட வேண்டும், போக்குவரத்துக்கு எந்த விதமான இடையூறும் செய்யக்கூடாது என்று தெளிவாக எங்கள் அறிக்கையில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இந்த அடிப்படையில் இந்த டாஸ்மாக் ஊழியர் அந்த வன்முறை சம்பவத்தில் உயிரிழந்தது நிச்சயமாக வேதனை அளிக்கக்கூடியது. ஒரு டாஸ்மாக் கடையில் பணியாற்றுகிறார் என்பதற்காக வேண்டி அவரும் மதுவுக்கு ஆதரவானவர் என்று சொல்லக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் டாஸ்மாக் பணியாளர் சங்கம் மது விலக்கை வலியுறுத்தி போராட்டம், கருத்தரங்கம் நடத்தியிருக்கிறார்கள் என்பதும் உண்மை. ஆனாலும் அந்த இழப்பு மிகப்பெரிய ஒரு இழப்பு. இந்த நிகழ்ச்சியின் இதற்கு முன்னாடி கூட நான் ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் பேசும்போது அதற்காக எங்கள் கட்சியின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தேன். இந்த நிகழ்ச்சியின் சார்பாகவும் நான் இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதில் சமூக விரோதிகள் பல்வேறு கட்டங்களில் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. அந்த சமூக விரோதிகள் யாருங்கிறது ஒரு கேள்விக்குறி. நாம் ஜனநாயக ரீதியாக ஒரு ஜனநாயக நாட்டில் மது மக்களுக்கு எதிரானது, அதை ஒழிக்க வேண்டுங்கிற ஜனநாயக ரீதியில் தான் இந்த போராட்டத்தை நடத்தினோம். இப்ப நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் சொல்லியிருக்கிறார், உங்க சட்டமன்றத்தில் உங்கள் நண்பரும் கூட அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார். இந்த மதுவிலக்குன்னு போராடுகிறவர்களுடைய ஒரே இலக்கு அதிமுக தானே ஒழிய வேற எதுவும் இல்லை. ஏன்னா இவங்க இவ்வளவு நாள் போராடாம தேர்தல் ஒரு 8 மாதமா இருக்கும்போது தமிழ்நாட்டையே இப்படி ஒரு அதகலப்படுத்துறாங்கன்னா அது என்ன அர்த்தம்? இது தேர்தல் நேரத்தில் இந்த மதுவிலக்கை ஒரு பெரிய லெவலில் பிரச்சனையா வச்சு அரசியல் ஆதாயம் பாக்குறாங்க. இதை தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. இல்லைன்னா இவங்க ஏன் இவ்வளவு நாள் போராடாம கரெக்டா எலெக்ஷன் நெருங்குறப்ப இப்படி ஒரு கூட்டணி மாதிரி அமைச்சவங்க போராடிக்கிட்டு இருக்காங்கன்னு நத்தம் விஸ்வநாதன் சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? இது ஒரு அபத்தமான கருத்து. காரணம் என்னவென்றால், இந்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்த எங்களுடைய கட்சி மனிதநேய மக்கள் கட்சி அல்லது எங்களுடைய சமூக அமைப்பு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் 1995 தொடங்கப்பட்டது. அப்போது இருந்தே தொடர்ச்சியாக மதுவுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருக்கின்றோம். எங்களுடைய அமைப்பில் சேரக்கூடியவர்கள் குடிகாரர்களாக இருக்கக்கூடாது என்று அமைப்பு நிர்ணய சட்டத்திலேயே பதிவு செய்திருக்கின்றோம். 2009 மனிதநேய மக்கள் கட்சியை அரசியல் கட்சியாக பதிவு செய்தோம். அதனுடைய அமைப்பு நிர்ணய சட்டத்திலும் கூட குடிகாரர்கள் இதில் உறுப்பினராக இருக்க முடியாதுங்கிற ஒரு விதிமுறையும் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய முதல் போராட்டமே மார்ச் 7, 2010 நடத்தப்பட்ட போராட்டமே அதாவது சென்ற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மதுக்கடைகளுக்கு முன்னாலும் மறியல் போராட்டத்தை நடத்தினோம். அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 2013 டிசம்பர் மாதம் தமிழகம் முழுவதும் மதுபான ஆலைகளுக்கு முன்பும் மதுக்கடைகளுக்கு முன்பும் ஒரு வார காலம் போராட்டம், 1 கோடி மக்களுக்கு மதுவின் தீமையை விளக்கி பிரச்சாரம் செய்திருக்கின்றோம். இது எங்கள் போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறதுங்கிறது ஒன்று. நான் அதிமுகவினுடைய கூட்டணியில் எங்கள் கட்சி இடம்பெற்று அதில் தான் வெற்றி பெற்றோம்.
முதலாக சட்டமன்றத்துக்கு உள்ள நுழைந்த அந்த முதல் கூட்டத்தொடரிலேயே மதுவுக்கு எதிராக தான் நான் பேசியிருக்கின்றேன். ராபர்ட்சன் என்ற ஒரு அறிஞர் சொல்றார், யூ ப்ராமிஸ் தட் யூ வில் க்ளோஸ் ஹாஃப் தி பப்ஸ் இன் திஸ் கண்ட்ரி. I can give a guarantee that you can close half the jails of this country. இந்த நாட்டில் உள்ள, அதாவது அமெரிக்கர் அவர் சொல்றார், நாட்டில் உள்ள பாதி மதுபான கூடங்களை நீங்கள் மூடினால் நாட்டில் உள்ள சிறைச்சாலைகளில் பாதியை மூடலாம் என்று சொல்றார். இந்த கொட்டேஷனை மேற்கோள் காட்டியே நான் உரையாற்றிருக்கின்றேன். தொடர்ச்சியாக ஒவ்வொரு பட்ஜெட் கூட்டத்தொடரின் போதும் மதுவுக்கு எதிராக சட்டமன்றத்துக்குள்ளேயும் பேசியிருக்கிறோம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஐயா வைகோ அவர்கள் இந்த மதுவுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருக்கிறார். அவர் தமிழகத்தை 4 பாகங்களாக பிரித்து ஒவ்வொரு இடத்துலையும் நடைபயணம் போனார். தேர்தலை மனசில் வச்சு, அப்போ நாடாளுமன்ற தேர்தல் கூட இல்லை, அது நடத்தப்பட்டது 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு. காஞ்சி மாவட்டத்தில் அவர் நடைபயணம், இந்த பிரச்சார பயணத்தை மேற்கொண்ட போது முதலமைச்சர் அவர்கள் கூட நேரிலே சந்தித்து வாழ்த்து கூட தெரிவித்தார்கள். எனவே மிகப்பெரிய அளவில் மக்கள் எழுச்சி மதுவுக்கு எதிராக வந்திருக்கின்றது. அதுக்கு பல்வேறு காரணங்கள். இன்னைக்கு சென்னையிலிருந்து வரக்கூடிய ஒரு பிரபல தமிழ் நாளிதழ் வைகோ போராட்டம் பிசுபிசுத்ததுன்னு ஒரு செய்தியை போடுறாங்க. அது பிசுபிசுக்கவில்லை. ஏன்னா சமீப கால தமிழக வரலாற்றில் கடையடைப்புக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு 3000க்கும் மேற்பட்ட கட்சி தொண்டர்கள் போராட்டம் நடத்தப்படுவதற்கு முன்பே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்யப்பட்டதே எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆக இந்த தேர்தலை மனதில் வைத்துக்கொண்டு நாம் இந்த போராட்டத்தை நடத்தலை. இது ஒரு மிகப்பெரிய அளவில் மக்கள்கிட்ட ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி விட்டது. எனவே இதுக்கு தேவையில்லாமல் தேர்தல் அதாவது அரசியல் சாயம் பூசக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். நிச்சயமாக அது நம்முடைய நோக்கம் அல்ல. இல்ல, இது அதிமுக சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, மது ஒழிப்புக்காக தொடர்ந்து பேசுகிற பாமக போன்ற கட்சிகளும் இவங்களும் விளம்பரத்துக்காக தான் பண்றாங்கன்னு பாமகவும் சொல்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது முழுக்க ஒரு அரசியல் நிலைப்பாட்டினால தான் பாமகவுடைய நிலைப்பாட்டை நான் சொல்றேன். ஏன்னா நியாயப்படி இந்த 3 கட்சிகளும் நாங்கள் பொதுவான ஒரு அழைப்பை விடுத்த போது அவர்கள் இந்த கொள்கையில உறுதியாக பல்வேறு செயல்பாடுகளில் இருந்திருக்கின்றார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. இன்னும் சொல்ல போனால் உயர்நீதிமன்றத்துக்கு சென்று தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மதுக்கடைகளை மூட வேண்டும் என்ற வழக்கு பாமகவின் சார்பாகத்தான் தொடுக்கப்பட்டதுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அவர்களும் சரி, தமிழ் மாநில காங்கிரஸும் சரி, நாம் தமிழர் இயக்கமும் சரி, இவையெல்லாம் மதுவுக்கு எதிராக ஒரு கொள்கை கொண்ட கட்சிகள். அரசியல் மாச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு இதை அணுகி இருக்க வேண்டும். அப்படி அணுகாதது மிகப்பெரிய ஒரு துரதிர்ஷ்டம் தான். கண்டிப்பா இதைத்தான் அவங்களும் அதிமுக அரசும் அரசியல் ஒரு கூட்டணிக்காக அவங்க தனித்தனியா இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க. இப்ப இந்த மது விலக்கை பத்தி இன்னொரு விஷயம் இப்ப காங்கிரஸ் பாஜக எல்லாம் மது விலக்கு தமிழ்நாட்டில் வேணுங்கிறாங்க. தேசிய அளவுல அவங்க ஆளுகிற மாநிலங்கள் இல்ல எந்த அளவுக்கு மது விலக்கு பாஜகவோ காங்கிரஸோ பண்ணியிருக்கிறாங்க. இல்ல இந்தியா முழுமைக்கும் ஒரு மது விலக்கு அப்படிங்கிற கோரிக்கையை ஏன் யாருமே முன்வைக்க மாட்டேங்கிறாங்க? அது ஒரு நல்ல கேள்விதான். அதில் காங்கிரஸ் கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவில் படிப்படியாக நாங்கள் கொண்டு வருவோம் என்று உமன் சாண்டி தலைமையிலான அந்த அரசு அறிவித்திருக்கின்றது. முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த தேசிய கட்சிகள் அதை வலியுறுத்த வேண்டும். இந்தியாவே இந்தியாவினுடைய தேசபிதா காந்தியடிகள் என்று சொல்கின்றோம். காந்தியடிகள் உடைய கொள்கைகளை வெறுமனே நம்ம அவருடைய படத்தை ரூபாய் நோட்டில் வச்சுக்கிறதுனாலையோ அல்லது அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறதுலையோ இல்லை. அவருடைய கொள்கை என்னவோ அந்த கொள்கையை கடைபிடிக்கிறதுல தான் இருக்குது. அந்த அடிப்படையில் ஒரு மதுவல்லாத இந்தியாவை தான் காந்தியடிகள் விரும்பினார் என்பதும் அவருடைய எழுத்துக்களிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியுது. அதே மாதிரி பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களும் குடிகாரர்கள் இல்லாத நாடு உருவாக வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமாகவும் இருந்தது. தேசிய அளவில் இதை நிச்சயமாக தேசிய கட்சிகள் ஒரு பெரிய அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் இந்த தமிழகத்தில் இந்த மதுவுக்கு மயங்கி இருக்கக்கூடிய சீர்கேடுகள் பரிணாமம் பாருங்க. அது மற்ற மாநிலங்களை விட இங்க கடுமையா இருக்கிறதும் ஒருவேளை அவர்கள் கவனம் செலுத்தாததுக்கு ஒரு காரணமோ
அப்படின்னு சிந்திக்க வேண்டியது இருக்கு. கண்டிப்பா. அப்ப இங்க மக்களோட ஒரு பிரச்சனையாவும் இது இருக்கு. ஆமா, இப்ப மற்ற மாநிலங்கள் இருந்தாலும் இங்கதான் மோசமா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் கேக்குறாங்க பாண்டிச்சேரியில இருக்கு, ஏன் பாண்டிச்சேரியில ஏன் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்கிற கோரிக்கை வைக்கிறாங்க. பாண்டிச்சேரியில இந்த மாதிரி பிரச்சனை இல்லையே, பாண்டிச்சேரியில ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க, அங்க இருக்கவங்க தமிழர்கள் கிடையாதா, ஏன் தமிழ்நாட்டுல மட்டும் கேட்கறாங்க கோரிக்கை வைக்கிறாங்க. பாண்டிச்சேரியிலையும் முழுமையான மதுவிலக்கு வேண்டும்ங்கிறதா நம்முடைய கோரிக்கை. எங்களுடைய கட்சி அதை அங்க வலியுறுத்தி தான் வருகிறது. இன்னும் சொல்ல போனால் பாண்டிச்சேரியிலையும் வந்தால் ஒரு முழுமையாக தமிழ் பேசக்கூடிய இந்திய 2 மாநிலங்கள்லையும் அது இருக்க வேண்டுங்கிறது தான் நம்முடைய விருப்பம். அதை தொடர்ச்சியாக நாம் செய்வோம். அதில் எந்த விதிவிலக்கும் கிடையாது. கண்டிப்பா. அடுத்தபடியா இந்த யாக்கூப் மேனன் தூக்கு, இந்த விஷயத்துல அந்த மரண தண்டனையை நீங்க எதிர்ப்பதற்கு என்ன காரணம்? அவர் குற்றமே செய்யலை அப்படிங்கிறதா, இல்லங்க குற்றம் செஞ்சிருந்தாலும் அவர் அப்ரூவ் ஆயிட்டாரு, இப்படி எந்த காரணங்களை காட்டி அந்த தூக்கு தண்டனையை நீங்க கடுமையா விமர்சிக்கிறீங்க? மும்பையில் 1993ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த குண்டு வெடிப்பு ஒரு பயங்கரவாத செயல் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. 257 பேர் அந்த குண்டு வெடிப்பில் மரணமடைந்தார்கள். அப்பாவிகள் உயிரிழந்திருக்கிறார்கள். எனவே அதில் ஈடுபட்டவர்களை சட்டத்தின் முன்னால் கொண்டு நிறுத்தி தண்டிப்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த குண்டுவெடிப்புக்கு என்ன காரணம் என்பதை நான் சொல்லவில்லை. நீதிபதி BN ஸ்ரீகிருஷ்ணா அவர்களுடைய அறிக்கையில் அதை சொல்லும்போது, பாபரி மஸ்ஜிதினுடைய இடிப்பு, அதற்கு பிறகு டிசம்பர் 1992 ஜனவரி 1993 முஸ்லிம்களை இலக்காக வைத்து நடைபெற்ற கலவரங்கள், அதில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை 900. அந்த 900ல் 2 பங்கினர் முஸ்லிம்கள். இவையெல்லாம் இந்த மும்பை சீரியல் பாம் பிளாஸ்டுக்கு, தொடர் குண்டு வெடிப்புகளுக்கு காரணமாக இருந்தது என்று அவர் சொல்வதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அப்போ முதலாவதாக இந்த நாட்டினுடைய நீதி பரிபாலனம் எல்லாருக்கும் சமமான முறையில் இருந்திருக்க வேண்டும். காந்தியடிகள் அவர்களுடைய படுகொலைக்கு பிறகு இந்தியாவில் நடைபெற்ற மிக மோசமான பயங்கரவாத செயல் பாபரி மஸ்ஜித் இடிப்பு தான். அந்த இடிப்பு தான் இந்த நாட்டில் ஒரு கம்யூனல் போலரைசேஷனுக்காக, வகுப்பு ரீதியாக மத ரீதியான பிரிவினைக்கு, பிளவுக்கு மிகப்பெரிய அளவில் காரணமாக இருந்தது என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த பாபரி மஸ்ஜித் இடிப்புக்கு காரணமானவர்கள் என்று அதை பற்றி விசாரணை செய்த ஜஸ்டிஸ் லிபர்ஹான் ஆணையத்தினுடைய அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டவர்கள் மீது, அந்த சம்பவம் நடைபெற்றது 1992. இன்னைக்கு நாம் 23 ஆண்டுகளுக்கு கழித்து பேசுகின்ற இருக்கிறோம். யாரும் தண்டிக்கப்பட்டார்களா? அப்ப எங்கே போய்விட்டது நீதி? மும்பை கலவரத்தை பற்றி விமர்சனம் இல்லை, தன்னுடைய ஆய்வறிக்கையை சமர்ப்பித்திருக்கின்ற நீதிபதி BN ஸ்ரீகிருஷ்ணா அவர்கள், பால் டாக்கரே லெட் தி ராயட்டர்ஸ் லைக் எ மிலிட்டரி ஜெனரல் என்று சொல்கிறார். ஒரு இராணுவ தளபதி போன்று கலவரக்காரர்களுக்கு தலைமை தாங்கியவர் பால் தாக்கரே, சிவசேனாவுடைய நிறுவனர் பால் தாக்கரே என்று அவர் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை நாங்கள் சொல்லலை. நீதிபதி BN ஸ்ரீகிருஷ்ணா பிராமண சமூகத்தை சார்ந்தவர். அந்த நேரத்தில் மும்பை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்தார், பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாகவும் இருந்தார். மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஸ்ரீகிருஷ்ணா அவர்கள் குறிப்பிட்ட அந்த பால் தாக்கரேக்கு சட்டத்துக்கு முன்னால் நிறுத்தி 900 பேரை கொலை உண்ட அந்த மும்பை கலவரத்துக்காக வேண்டி அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டதா? அவர் இறந்தபோது தேசிய கொடி போற்றப்பட்டு அடக்கம் செய்யப்பட்ட அநீதி நடைபெற்றது. ஏன்? அதே போன்றுதான் இந்த யாக்கூப் மேனன் மரண தண்டனை குறித்து ஒரு விமர்சனத்தை நான் வைக்கவில்லை. நீதிபதி BN ஸ்ரீகிருஷ்ணா அவர்களே அந்த இதை சொல்றாரு. அவர் சொல்றாரு, இட் இஸ் டிஸ்ட்ரெஸிங் that instead of being looked at instance of crimes, the two sets of acts got dealt with disparately depending on the communal inclination of the state apparatus ன்னு சொல்றார்.
என்ன சொல்றாங்கன்னா, மும்பாயில் 92 டிசம்பர்லையும் ஜனவரி 93 நடைபெற்ற அந்த கலவரங்கள், அதே போல நடைபெற்ற மும்பாய் குண்டுவெடிப்பு, இந்த இரண்டையும் இவை 2 வகையான குற்றங்கள் என்று குற்றங்களுடைய அடிப்படையில் அது பார்க்கப்படவில்லை. மாறாக அரசு நிர்வாகம் அதை ஒரு வகுப்புவாத பார்வையுடன் பார்த்தது என்று சொல்றார். யாக்கூப் மேனனுக்கு மரண தண்டனை கொடுத்ததை நியாயப்படுத்துகிறார் ஸ்ரீகிருஷ்ணா. ஆனால் அதே ஸ்ரீகிருஷ்ணா சொல்கிறார், யாக்கூப் மேனன் வழக்கை இந்த அளவுக்கு துரிதப்படுத்தி இரவோடு இரவாக அவரை தூக்கில் தொங்க விடுறதிலேயே குறியாக இருந்த அரசு நிர்வாகம், நீதி நிர்வாகம், ஏன் மும்பாயில் நடைபெற்ற 92, 93 கலவரத்தில் ஈடுபட்டு இவர்கள் தான் ஈடுபட்டார்கள் என்று தெளிவாக பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்தது, படுகொலை செய்தது, கலவரத்தில் ஈடுபட்டது, முஸ்லிம்களுடைய சொத்துக்களை நாசப்படுத்தியது என்று யாரெல்லாம் சுட்டிக்காட்டப்பட்டார்களோ அவர்களுடைய வழக்குகள்ல இந்த வேகத்தை காட்டாதுங்கிறது மட்டும் இல்ல, அந்த வழக்குகளை நீர்த்து போய் வைத்தார்களே. ஒரு இந்து முஸ்லிம்ங்கிற பார்வையோட அரசு செயல்பட்டதுன்னு நான் சொல்லல, நீதிபதி BN ஸ்ரீகிருஷ்ணா அவர்கள். காங்கிரஸ் அரசு சொல்றாரா, பாஜக? 2 அரசாங்கத்துக்கும் நான் சேர்த்து தான் சொல்றார். காங்கிரஸ் அரசு மட்டும் என்ன, காங்கிரஸ் தலைமையிலான அரசு ஒன்றும் அதில் விதிவிலக்கு கிடையாது. அடுத்ததாக யாக்கூப் மேனன் வழக்கை பொறுத்த வரைக்கும், அந்த வழக்குக்குள்ள அவர் எப்படி போனாருங்கிறதெல்லாம் நான் அதுக்குள்ள போக விரும்பல. ஆனால் கேபினட் செக்ரட்டரியேட்டினுடைய முன்னாள் கூடுதல் செயலாளராக இருந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஸ்ரீ ராமன் அவர்கள் இந்த மும்பை சம்பவம் நடைபெறும் போது, குண்டுவெடிப்பு சம்பவம் நடைபெற்றும் போது ரா என்று சொல்லப்படக்கூடிய இந்தியாவினுடைய அயல் பிரிவு உளவுத்துறையினுடைய பாகிஸ்தான் பிரிவுக்கு தலைமை தாங்கியவர் எழுதிய ஒரு கட்டுரை சமீபத்தில் ரீடிஃப் இணையதளத்தில் வெளியாகியிருக்கின்றது. முன்னாடியே எழுதிய கட்டுரை அது அவருடைய 2013 திரு ராமன் அவர்கள் இறந்து விட்டார். அவருடைய சகோதரர் BS ராகவனுடைய அனுமதியுடன் அந்த கட்டுரை பிரசுரமாயிருக்கின்றது. அந்த கட்டுரையில் பல உண்மைகளை சொல்றார். என்னன்னா, யாக்கூப் மேனன் எங்களுடைய முயற்சினால் சரணடைந்தார். போலீஸ் அவரை பழைய டெல்லியில் ஒரு இடத்துலேருந்து பாஞ்சு இது பண்ணாங்க. ஆனால் நேபாள காட்மாண்டிலிருந்து அவரை நாங்கள் தான் கொண்டு வந்தோம். அவர் பல உண்மைகளை சொன்னார். அவர் சொன்ன பிறகுதான் இந்த மும்பை குண்டுவெடிப்பினுடைய சதி திட்டம் முழுமையும் வெளிவந்தது. எனவே அவருக்கு தூக்கு வழங்குவது மிகப்பெரிய ஒரு ட்ராவசிட்டி ஆஃப் ஜஸ்டிஸ், மிகப்பெரிய அநீதி என்று ராமன் அவர்கள் சொல்கிறார். அப்போ இவர் இதுல ஈடுபட்டாரு கொண்டாரு அப்படின்ட்டு ஈடுபட்டது உண்மை தானே ஆமா சொல்லும் போது ஈடுபட்டது உண்மைதான். ஆனா யார் சதிகாரங்கிறதெல்லாம் அவர் இங்க சரணடைஞ்சு சொல்லாவிட்டால் இந்த கேஸை என்னங்கிறதே கண்டுபிடித்திருக்க முடியாது. ரெண்டாவது, ஒரு சரணடைந்தவருக்கு தண்டனை கொடுக்கறதுங்கிறது மிகப்பெரிய அநீதி. ரெண்டாவது, இன்னொரு முக்கியமான விஷயம், யாக்கூப் மேனனுடைய பங்களிப்பு என்ன இந்த குண்டுவெடிப்புலங்கிறத சொல்றது யாருன்னா, அவருக்கு எதிரான சாட்சியம் சொல்றவரே ஒரு அப்ரூவர் தான் சொல்றார், வேற ஒரு அப்ரூவர் தான் சொல்றார். அந்த அப்ரூவர் சொல்லும் போதும் பிறகு அவர் அந்த ஸ்டேட்மெண்ட்டை ரீட்ரேஸ் பண்ணிடுறார், வாபஸ் வாங்கிடுறார். அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் அவருக்கு தூக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு சூழல். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்றையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். டைகர் மேனன் அந்த பயங்கரவாதி, இந்த மும்பை குண்டுவெடிப்புக்கு காரணகர்த்தாவாக சொல்லப்படக்கூடியவர், தன்னுடைய சகோதரர் யாக்கூப் மேனனுக்கு சொல்றார், யூ ஆர் கோயிங் டு இந்தியா as a காந்தியவாதி, பட் தி இந்தியன் கவர்மெண்ட் வில் ட்ரீட் யூ ஒன்லி as a terroristன்னு சொல்லியிருக்காரு. நீ ஒரு காந்தியவாதி போல நீ போற, ஆனா இந்திய அரசு ஒரு பயங்கரவாதியாக தான் பார்க்கண்டு. அது மட்டும் இல்லாம இந்த மேதகு முன்னாள் குடியரசுத் தலைவர் மாமேடே APJ அப்துல் கலாம் அவர்கள் தூக்கு தண்டனைக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு நிலைப்பாட்டை எடுத்தவர். அவர் புதைக்கப்பட்ட, நல்லடக்கம் செய்யப்பட்ட அன்றைய தினத்தில் இந்தியாவில் நீதியும்
மதசார்பின்மையும் நீதியின் மீதான நம்பிக்கையும் சேர்த்து புடைக்கப்பட்டது என்று நான் குறிப்பிட விரும்புகின்றேன். காரணம் என்னவென்றால், என்ன குற்றமாக இருந்தாலும் இப்போது இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் நீதிபதிகள் தீர்ப்பு வழங்க வேண்டும். யாக்கூப் மேனன் அவர்களுடைய அந்த கருணை மனு தொடர்பான அவருடைய அந்த வழக்கு வரும்போது 2 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் முதல்ல உச்ச நீதிமன்றத்தில் அதை விசாரிக்கின்றது. நீதிபதி ஜோசப் குரியன் ஒருவர், நீதிபதி HK துவே இன்னொருவர். இந்த HS தாவே என்ன சொல்கிறார் தெரியுமா? மனுஸ்மிருதி ஒரு குற்றவாளிக்கு மன்னிப்பு வழங்கிவிட்டால் அந்த குற்றம் அரசனிடம் போய் சேருகின்றது. எனவே தண்டாவை எடுத்து அந்த கிரிமினலை தண்டிக்க வேண்டும், அதை நான் விடுவது தப்பு அப்படின்னு சொல்லி அவருடைய மனுவை நிராகரிக்கிறார். நீதிபதி ஜோசப் குரியன் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 21வது பிரிவை மேற்கோள் காட்டி இவருடைய தூக்கு தண்டனை நிறுத்தி வைக்கப்பட வேண்டும், இவர் ஏற்கனவே போட்ட அந்த கியூரேட்டிவ் பெட்டிஷன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மனுவை சரியான முறையில் அது விசாரிக்கப்படவில்லை, அது மறு விசாரிக்கப்பட வேண்டும். அவங்க என்ன சொல்றாங்க, எல்லா மனுவையும் எல்லா வாய்ப்பும் நாங்க கொடுத்தாச்சு, ஆளுநர் மறுத்தாச்சு, மாநில அரசு மறுத்தாச்சு, உச்சநீதிமன்றம் மறுத்தாச்சு, எல்லா இதையும் வாய்ப்பு கொடுத்து எல்லாமே முடிஞ்சு 23 வருஷம் நாங்க எல்லா வாய்ப்பும் கொடுத்து முடிச்சாச்சு, இதுக்கப்புறமும் என்ன அவங்க எதிர்பார்க்க? அரசியலமைப்பு சட்டத்துல வாய்ப்பே இல்லைன்னு முதல்ல திருத்துங்க, நீங்க சட்டத்தை திருத்துங்க. இவங்க மனு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கடைசி வரைக்கும் இருக்கு. எனவே நான் இதுக்கு என்ன சொல்ல வரேன்னா, மனுஸ்மிருதி அடிப்படையில் ஒரு தீர்ப்பு, அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் ஒரு தீர்ப்பு சட்டத்துக்கு எதிரானதுங்கிறீங்க. இல்ல அதாவது நான் சொல்ல போது இன்னும் மோசமான இல்ல, மனவேதனைக்குரிய ஒரு செக்யுலர் இந்தியனாக, ஒரு மதசார்பற்ற இந்தியனாக, ஒரு ஜனநாயகவாதியாக என்னை மிகவும் புண்படுத்தியது. அதனால தான் அந்த கடுமையான வார்த்தையை சொன்னேன். மேதகு APJ அப்துல் கலாம் அவர்களை நாம் நல்லடக்கம் செய்ததோடு இது எல்லாத்தையும் சேர்த்து புதைச்சிருக்குன்னு சொன்னதுக்கு காரணம், இந்த 2 நீதிபதிகள் கொண்ட அந்த பெஞ்சு கொடுத்த தீர்ப்பு ஸ்பிளிட் வேர்டிக்ட் ஆனதுனால, பிளவான மாறுபட்ட தீர்ப்பானதுனால 3 கொண்ட அந்த பெஞ்சுக்கு போகின்றது. அந்த 3 கொண்ட பெஞ்ச் நிராகரிக்கிறது. அப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியை நேற்று கூட நான் வாங்குறதுக்கு முயற்சி பண்ண, இன்னும் கிடைக்கல. ஆனால் துவே அந்த மனுஸ்மிருதியின் அடிப்படையில் சொன்ன அந்த நீதிபதி சொன்னதை தான் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அர்த்தம் கூரியன் ஜோசப் கூரியன் சொன்ன ஜட்ஜ்மெண்ட் எடுத்துக்கலையே. அதே போல உச்ச நீதிமன்றத்தினுடைய அடிஷனல் ரிஜிஸ்ட்ரார் ஜெனரலாக இருக்கக்கூடிய அனூப் சுரேந்திரநாத் ராஜினாமா செய்திருக்கின்றார். The darkest night in the history of Supreme Court சொல்றார். சுப்ரீம் கோர்ட் வரலாற்றின் ஒரு கருப்பு இரவுன்னு சொல்றாரு. உடனே இரவிலேயே யாக்கூப் மேனனுடைய பிறந்த நாள் 30 ஜூலை, அன்றைய தினமே அவரை தூக்கில் போட வேண்டும்ங்கிற அடிப்படையில் நடந்தது அநீதி என்று கொதித்து எழுந்திருக்கின்றார். அவர் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்றாங்க, இதுக்காக வேண்டியெல்லாம் இல்லை, அவருடைய காலம் முடிவடைந்து விட்டதுன்னு. அவருடைய முகநூலுக்கு போய் பாருங்க, அவர் மிக தெளிவாகவே எழுதியிருக்கிறார். எனவே இந்த நாட்டில் நீதி முதல்ல மும்பைக்கு குண்டுவெடிப்புக்கு முந்தைய பாபரி மஸ்ஜித் பிரச்சனையில் முஸ்லீம்களுக்கு நீதி கிடைக்கல, மும்பை கலவரம் விஷயத்தில் நீதி கிடைக்கல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் மேலிகானில், நாண்டெட்டில் இதில் நடைபெற்ற குண்டுவெடிப்புகளுக்கு காரணமானவர்கள் சங்க பரிவார் அமைப்பை சேர்ந்த லெப்டினன்ட் கர்னல் புரோஹித், அதே போல அந்த சாமியார் பிரகையா, இவங்க தான் காரணம்னு மிக அழகான முறையில், தெளிவான முறையில் புலனாய்வு செய்த கர்கரே மிகப்பெரிய முயற்சிகள் எடுத்துக்கொண்டார். அதையெல்லாம் சிதைக்கக்கூடிய வகையில் அந்த வழக்கினுடைய அரசு தரப்பு வக்கீல இந்த வழக்குகளை நீர்த்து போவதற்கு எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொண்டிருக்கு. அப்போ முஸ்லீம் உயிர் இலக்காரமா இந்த கேள்வி வருகின்றது அல்லவா? இன்னைக்கு கூட குஜராத் கலவரத்தில் கொல்லப்பட்டவர்கள் தொடர்பாக பல வழக்குகள் நீர்த்து போய்விட்டன.
ஆனால் மாயா கோதானி போன்றவர்கள், அதே மாதிரி பாபு பஜ்ரங்கி போன்றவர்களுடைய இதில் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டாலும் கூட அதையும் நீர்த்து போகக்கூடிய நடவடிக்கையை தான் இங்கே நம்ம வந்து பார்த்து வருகின்றோம். கண்டிப்பா இந்த வழக்குல வந்து கண்டிப்பா மத சார்பின்மை தாண்டி ஒரு மத சார்போடு தான் நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறது உங்களுடைய வாதமா இருக்கு. இன்னொரு விஷயம் வந்து அவங்க சொல்றது வந்து இப்ப டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கூட அந்த புள்ளி விவரம் வந்தது. அதாவது வந்து இவங்க மட்டும்தான், இப்ப தலித்துகளும் இஸ்லாமியர்களும் தான் 93 விழுக்காடு சிறையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வாதம் வந்தப்ப பாஜக என்ன சொல்றாங்க, இவங்க எப்பவுமே குற்றவாளியா பார்க்க மாட்டாங்க. இவங்க தலித்து, இவங்க வன்னியர், இவங்க முஸ்லீம், இப்படிதான் இந்த ஹியூமன் ரைட்ஸ் பேசுறவங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் பேசுறாங்க. நாங்க குற்றவாளியா மட்டும்தான் பார்த்தோம். ஆனா இவங்க தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிரியேட் பண்ணி முஸ்லீமுக்கு போடுறாங்க, தலித்தை போடுறாங்கன்னு பேசுறாங்கிறாங்க. இந்த வாதத்தை எப்படி பாக்குறீங்க? இந்த வாதம் வந்து இதை சொல்றவங்க நாங்க இல்ல, ஒரு பத்திரிகை டைம்ஸ் ஆஃப் இந்தியாங்கிற ஒரு பாரம்பரியம் கொண்ட ஒரு பத்திரிகை அந்த புள்ளி விவரத்தை வந்து எடுத்து சொல்லுது. ஆனா வந்து நீங்க பாத்தீங்கன்னா யதார்த்த நிலை வந்து முஸ்லீம்களுக்கு வந்து அநீதி இழைக்கப்படும் போது அவர்களுக்கு நீதி கிடைப்பது இல்லை. நான் சொன்னேன், ஸ்ரீகிருஷ்ணா கமிஷன், நீதிபதி ஸ்ரீகிருஷ்ணா வந்து முஸ்லீம் இல்லை, அவர் வந்து ஒரு ஐதீக பிராமணர். அவரு வந்து இப்ப நேரம் குறுகியதாக இருக்கின்றது. ஒரு 10-15 அவருடைய அறிக்கையில, நீதிபதி கிருஷ்ணா அறிக்கையில 10-15 சம்பவங்களை சொல்றாரு. இதுல மிக தெளிவாக யார் குற்றவாளிகள்ங்கிறது நிரூபிக்கப்பட்டதுல யாருக்குமே தண்டனை கிடைக்கல. ஆனா அதே குற்றத்தை முஸ்லிம்கள் செஞ்சா அவங்களுக்கு தண்டனை. எந்த அடிப்படையில்? அப்சர் குருவை வந்து தூக்கில தொங்க விட்டாங்க. என்ன சொன்னாங்க? the conscience இந்த நாட்டினுடைய இந்தியாஸ் கான்சைன்ஸ் டிமாண்ட் அப்சர் குரு இஸ் டு பி ஹேங்ட். இந்தியாவினுடைய மனசாட்சி சொல்கிறது, கூட்டு மனசாட்சி சொல்கிறது அப்சர் குரு வந்து தூக்கில் தொங்கப்பட வேண்டும். இன்னைக்கு வந்து மீண்டும் வந்து அந்த மரண தண்டனை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இங்க அப்சர் குரு தூக்கிலிட தொங்கப்படப்பட்டார், யாக்கூப் மேனன் தூக்கில் தொங்கவிடப்பட்டார் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சொல்லல. எங்களுடைய நிலைப்பாடு, எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு மிக தெளிவாக, மரண தண்டனை என்பது இந்தியாவினுடைய சட்ட புத்தகங்களிலிருந்து வீசப்பட வேண்டும், தூக்கி எறியப்பட வேண்டும். இதுக்கு நாங்கள் ஆதாரபூர்வமான காரணத்தை சொல்ல விரும்புகிறோம். 2009 சுப்ரீம் கோர்ட்டே வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, 15 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தது தவறாக கொடுக்கப்பட்டு விட்டதுன்னு சொன்னாங்க. 2012 பிரபலமான 14 ஓய்வு பெற்ற நீதிபதிகள் ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதுறாங்க. அதுல 1996 தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்ட விஷயங்கள்ல 15 பேர் விஷயத்தில் உச்சநீதிமன்றம் தவறிழைத்து விட்டதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பீப்புள்ஸ் அதாவது PUCL அதே போல அம்னஸ்டி இன்டர்நேஷனலும் சேர்ந்து 1950 முதல் 2006 வரைக்கும் இந்தியாவில் தூக்கு தண்டனை குறித்து ஒரு பெரிய ஆய்வை செய்திருக்கின்றார்கள். அந்த ஆய்வறிக்கையினுடைய தலைப்பு லீத்தல் லாட்ரி, த டெத் பெனால்டி இன் இந்தியா என்று 2008 வெளியிடப்பட்டது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரே மாதிரியான குற்றங்களை செஞ்சிருக்காங்க. அந்த குற்றங்கள்ல ஒருவருக்கு வந்து ஒரே மாதிரி குற்றம், ஒருவருக்கு தூக்கு, இன்னொருவர் விடுதலை, இப்படின்னு பல வழக்குகளை உதாரணமா சொல்லணும்னா, தர்மேந்திர சிங் என்பவரும் கேராஜ் ராம் என்பவரும் தங்களுடைய மனைவிகளையும் குழந்தைகளையும் சந்தேகத்தின் அடிப்படையில் கொலை செய்யறாங்க. அவங்களுடைய ஒழுக்க சந்தேகத்தின் அடிப்படையில் கொலை செய்யறாங்க. இதுல தர்மேந்திர சிங்குக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்படுகிறது, கேராஜ் ராமுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. அதே போல வாஷ்ராம் என்கிறவரும் சுதாம் என்பவரும் மனைவியும் குழந்தைகளையும் கொலை செய்யறாங்க. இதுல வந்து வாஷ்ராமுக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுக்கப்படுகிறது, சுதாமுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்கப்படுகிறது. நீதிபதியினுடைய மனநிலையை பொறுத்து அந்த தண்டனை கொடுக்கப்பட்டு, யாக்கூப் மேனனுடைய தூக்க வந்து சரிதான்னு சொல்ற அந்த 3 நீதிபதிகள் இருக்காங்க பாருங்க, அவங்க மனநிலை வேலை. ஜோசப் குரியனை போன்ற நீதிபதிகள் அங்க 3 பேர் உட்கார்ந்து இருந்தாங்கன்னா யாக்கூப் மேனனுடைய உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும். இன்னும் சொல்ல போனா
ஒரு வழக்குல ராவ்ஜிங்கிறவருடைய வழக்குல ஏறத்தாழ அவரை தூக்கில் தொங்க விடப்பட்ட 15 ஆண்டுகள் கழித்து அதே உச்ச நீதிமன்றம் சொல்லுது அவரை தூக்கில் தொங்கப்பட்டது தப்புன்னு. எனவே நம்முடைய நாட்டினுடைய நீதி பரிபாலன அமைப்பு ஒரு சமமான நீதியை எல்லாருக்கும் கொடுக்கல. இது மத ரீதியாகன்னு சொல்ல மாட்டேன், பொதுவாகவே ஒரு வர்க்க ரீதியா பணம் இருக்கிறவங்க இல்லாதவங்க. ஏன்னா குடிச்சிட்டு போய் ரோட்ல பிளாட்பாரத்துல படுத்து கிடக்கிற ஏழை எளியவர்கள் இங்க சென்னையிலே நடந்துச்சு, அவங்கள அடிச்சு சாவடிப்பாங்க, அவங்களுக்கு விடுதலை கிடைக்கும், உடனே ஜாமீன் கிடைக்கும். எனவே இந்த தூக்கு தண்டனைங்கிறது சட்டத்திலிருந்து தூக்கப்பட வேண்டும்ங்கிறது தான் நியாயமான ஒன்றாக இருக்க முடியும். கண்டிப்பா. இந்த 1 மணி நேரம் இப்ப இன்னைக்கு இந்த சமூகம் சந்தித்திருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன செய்யணும், உங்களை போன்ற இயக்கங்களுடைய கடமைகள் என்ன, அரசு உங்களை எப்படி பார்க்குது என்பதெல்லாம் குறித்து ரொம்ப விரிவாகவே நீங்க பேசுனீங்க. அதற்காக எங்களுடைய இமயம் நேர்முகம் சார்பாகவும் பார்வையாளர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள் மிகப்பெரிய அளவில் இன்று பிரச்சனையா இருக்கக்கூடிய மதுவிலக்கு தொடர்பான பிரச்சனையும், நாட்டையே உலுக்கி இருக்கக்கூடிய யாக்கூப் மேனன் தூக்கு தண்டனை குறித்தும் விரிவாக என்னுடைய கருத்துக்களை மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக பதிவு செய்ய வாய்ப்பு அளித்தமைக்காக இமயம் தொலைக்காட்சி நிர்வாகத்தாருக்கும் நேயர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தன்.